அன்பிற்குரிய சகோதரர்களே, மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதில் இதுவரை 13 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துருக்கிறோம். மொத்தம் 19 வசனம் இருக்குது. அதில் 13 வசனத்திற்குரிய விளக்கம் கடைசியாக சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, நரகத்தில் அவர்கள் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் அப்படிங்கிற வசனத்தை இறுதியாக நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்த வசனம் 14வது வசனம், கத அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தூய்மை அடைந்தானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். எவன் தூய்மை ஆனானோ அல்லது யார் தூய்மை அடைந்தானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்ற வசனம் இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய ஒரு வசனம். இந்த வசனம் எப்படி மேலே உள்ள வசனங்களோட தொடர்பு படுது சிந்திக்க முடியுதா? மேலுள்ள வசனத்தினுடைய தொடர்ச்சியாக மேலே நரகத்தை பற்றி பேசினா, அதுக்கப்புறம் இப்போ தூய்மை வெற்றி அப்படின்னு பேசப்படுது. மேலுள்ள வசனத்திற்கும் இந்த வசனத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன? மறுமையில சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா அதுதான் இது சொல்லுது. மே வசனத்துடைய தொடர்பு டச் அது 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 சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் பேச மாட்டான் தானே. ஒன்றும் தனித்தனி இல்லை. ஒரு சூறாக்குள்ளே இருக்கிற எந்த வசனமும் தனியானதில்லை, ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான், ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சது தான். அந்த வகையில் மேல் வசனமும் இந்த வசனமும் எந்த வகையில் இணைந்திருக்கிறது? ஒரு 4-5 வசனத்தை சேர்த்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். மேலே அல்லாஹ் 2ஆக பிரித்தான். நீங்கள் உபதேசம் பண்ணுங்க, உபதேசம் பண்ணுனா சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்கன்னா. ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா, அறிவுரை பயன் தரும் என்றால் நீங்கள் அறிவுரை கூறுங்கள். செய்யதக்கருமை யக்ஷா, யார் யக்ஷாவோ அஞ்சுகிறவனோ அவன் படிப்பினை பெறுவான். ஓயத்த ஜன்னபுகல் அஷ்கா, அகந்தை உள்ளவன் கெட்டவன் தீயவன் அதிலிருந்து விலகி விடுவான். 2 பேரை அல்லாஹ் பிரித்தான். அந்த 2 பேரில் 2வது உள்ளவனுக்கு விவரத்தை சொல்லிட்டான். கெட்டவனை அவன் விலகுவான். விலகுனா என்ன ஆகும் தெரியுமில? ரிசல்ட் என்ன தெரியுமில? விலகுனா அவன் நரகத்துக்கு தான் போவான், அங்கே சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் அப்படின்னு அந்த 2 பேரில் ஒரு ஆளுக்குள்ளே மேட்டரை முடிச்சிட்டான். இப்போ ஆளுக்குள்ளே சொல்கிறான். ஆள் யார் படிப்பினை பெறுவாரோ அவர். படிப்பினை பெறுறவர்னா யார்? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? படிப்பினை பெறுறவர் தான் வெற்றி பெறுகிறவர். அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்து அந்த கேட்டகரியை 2 பேரில் முதலாம் அவருடைய விவரத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் விளக்குறான். கத அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தூய்மை அடைந்தாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் நிறைய விஷயங்கள் நாம் சிந்திக்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கிறது. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டால், தூய்மை என்பது இப்போ இங்கே தூய்மை அடைந்தவன் அப்படின்னு இருக்குது. தூய்மை அடைதல் அப்படின்னா என்ன? தூய்மை, இந்த தூய்மை எதை குறிக்கிறது? எதை பற்றி பேசுகிறது? இந்த தூய்மை பொதுவாகத்தான் இருக்கிறது. இந்த தூய்மை பொதுவாகவே எல்லா தூய்மைகளையும் குறிக்கும். இதில் எதுவும் அல்லாஹ் பிராக்கெட் போட்டு குறிப்பாக இந்த தூய்மைன்னு வரையறுக்கலை. அல்லாஹ் தூய்மை அடைந்தவன் வெற்றி அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம தூய்மை அடைந்தவன் அப்படிங்கிற சொல்லுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் என்னென்ன தூய்மையெல்லாம் இருக்குதோ அந்த அனைத்து தூய்மையும் இதுக்குள்ளே அடங்கும். உள தூய்மையும் அடங்கும், செயல் தூய்மையும் அடங்கும், சமூக தூய்மையும் அடங்கும், உடல் தூய்மையும் அடங்கும், பேச்சு தூய்மையும் அடங்கும். எதெல்லாம் தூய பேச்சுக்கள் அப்படிங்கிறமோ அந்த தூய்மை பேச்சா, இது யாரு தூய முறையில் பேசுகிறாங்களோ, தீமைகளை பேச தவிர்த்துக்கிறாங்களோ, தப்பான பேச்சுக்கள் இருந்து தங்களை காத்துக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைவார்கள். இதுக்கு விளக்கம் சொல்லலாமோ? சொல்ல முடியும். ஏன்னா இது பொதுவாக சொல்கிறது. தூய்மை அடைந்தவன் வெற்றி அடைந்தான். அப்போ நான் என் பேச்சை தூய்மைப்படுத்திக்கிட்டேன், கெட்ட பேச்சு பேசுறதில்லை, அருவருப்பான பேச்சு பேசுறதில்லை, அவரையும் இந்த வசனம் குறிக்கத்தான் செய்யும். இந்த வசனத்தின்படி பார்த்தால் ஒரு செயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த செயலில் கெட்ட செயல், புறம் பேசுறது, அவதூறு சொல்கிறது, மாதிரி தீய திருடுறது, விபச்சாரம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு கேடு செய்கிறது, இந்த மாதிரியான செயல்களில் இருக்கிற அழுக்கான தவறான தீமையான செயல்களிலிருந்து யார் தன்னை காத்துக்கொள்கிறாரோ அவரையும் இது குறிக்கத்தான் செய்யும். சமூகத்தில் அரசியலில் என்ன செய்யக்கூடாது, எது செய்யலாம் அப்படிங்கிறதுல யார் தூய்மையாக வாழ்கிறாரோ அவரையும் இது குறிக்கத்தான் செய்யும். இப்படி பொதுவாக எல்லாரையும் குறிக்கிற மாதிரி தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் பொதுவாக தூய்மை அடைந்தவன் வெற்றி அடைந்தான் அப்படிதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் வேற வசனத்தை கொண்டு சிந்திச்சா, வேறு வசனங்களை வைத்து இந்த வசனத்துக்கு நாம் விளக்கம் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதில் சொல்லப்படுகிற தூய்மை அப்படிங்கிறது உள தூய்மையை குறிக்கிறது என்று நாம் முடிவுக்கு வரலாம். இந்த வசனத்தில் மொட்டையாக எல்லா தூய்மைகளையும் குறிக்கிற மாதிரி ஒரு பொது சொல்ல அல்லாஹ் போட்டிருந்தா கூட வேற வசனங்களை வச்சு யோசிச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் தூய்மை என்று சொல்வது பொதுவான தூய்மை இல்லை. நம்ம வீட்டை தூய்மைப்படுத்துறதை பற்றி இல்லை, நம்ம பில்டிங்கை தூய்மைப்படுத்துறதை பற்றி இல்லை, வேற நம்ம சட்ட துணியெல்லாம் துவச்சு போடுறது அதை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லலை. அல்லாஹ் எந்த தூய்மையை பேசுறான் அப்படின்னா நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதை பற்றி பேசுகிறான்.
யார் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ, தூய உள்ளத்தோடு இருக்கிறாரோ, நாளை மறுமையில் யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், நாளை மறுமையில் செல்வமோ பிள்ளைகளோ பயனளிக்காது. இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், தூய உள்ளத்தோடு வருகிறாரே அவரை தவிர. அப்ப அந்த தூய உள்ளம் தான் மறுமையில் வெற்றி தரும்னு ஒரு வசனம் சொல்கிறது. இப்படி வேற வேற வசனங்களை கொண்டு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அல்லாஹ் தூய்மை என்று எதை சொல்கிறான் அப்படின்னா மன தூய்மையை தான் சொல்கிறான். அது எங்கிருந்து பெறலாம்? நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிரபலமாக அதிகமாக பேசப்பட்ட, அதுலேயும் குறிப்பாக நாமளே பல தடவைகள் இந்த தொடர்லையே கூட முன்னாடி நிறைய பேசியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தை இதுக்கு ஒரு விளக்கமான வசனமாக எடுத்துக்கலாம். சூரத்து ஷம்ஸ் 91வது அத்தியாயத்தில் அல்லாஹ் நிறைய சத்தியம் சொல்லிக்கிட்டே வருவான். ஒன்றன் மீது ஒன்றாக, சூரியன் மீது சத்தியமாக, வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, அப்படி நிறைய சத்தியம் போட்டு சொல்லிக்கிட்டே வந்தவன் கடைசியில் உள்ளத்தின் மீது சத்தியமாக, அதை வடிவமைத்ததின் மீது சத்தியமாக அப்படின்னு உள்ளத்தை பற்றி பேசிவிட்டு கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அதை அழுக்கு படிந்ததாக தூசி அடைந்ததாக விட்டுவிட்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான். அப்ப இங்க தெளிவா இங்க வந்து மேட்டரோட சேர்த்து சொல்லிட்டான், எதையும் தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்தான். அங்க மொட்டையா இருக்குது, இங்க குறிப்பா இருக்கிறது. கது அஃப்லஹ மன் தஸக்கா என்பது பொதுவா இருக்கிறது, என்ன தூய்மைன்னு சொல்லல. கது அஃப்லஹ மன் ஸக்காஹா என்கிற சூரத்து ஷம்ஸ்ல வர்ற அந்த வசனம் இந்த வசனத்தை விளக்கமா தருது. என்ன விளக்கம்னு கேட்டா, மனதை தூய்மைப்படுத்தியவன், தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் அவன் வெற்றி அடைந்து விட்டான் அப்படின்னு குறிப்பாக இந்த வசனத்தை உள்ள தூய்மைக்கான வசனமாக நாம புரிந்து கொள்ளணும். இதை வச்சு அப்படி பார்க்கும்போது இப்படி விளங்கிக்கலாம். உள்ள தூய்மை அடைந்தவன் வெற்றி அடைந்து விட்டான், அதுல டவுட்டுக்கு வேலையே இல்லை. இப்போ அடுத்து இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, உள்ளத்தை தூய்மை அடைந்தவன் வெற்றி அடைந்து விட்டான் அப்படின்னா வெற்றினா முதல்ல என்ன? தூய்மை என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வெற்றி இருக்கிறது. வெற்றினா என்ன? இந்த உலகத்துல இப்படி ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறோம்னு வைங்க, உலகத்தின் பார்வையில, மனிதர்களுடைய பார்வையில, அறிஞர்களுடைய பார்வையில இப்படி ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். வெற்றி என்றால் யார்? வெற்றி பெற்றவன் என்றால் யார்? யாரை வெற்றி அடைந்தவர் நம்ம சொல்லுவோம், சாதாரணமாக சொல்லுவோமே. நீங்க குர்ஆன் இது சிந்தனை அதையெல்லாம் அதை நம்ம பார்ப்போம். அதன் பார்வையில் வெற்றி என்பது என்ன என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல உலகம், மனிதர்கள் வெற்றியை எப்படி டிஃபைன் செய்கிறார்கள், எப்படி வரையறுக்கிறார்கள்? வெற்றினா என்ன? பொருளாதார வெற்றி, யார் ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறாங்களோ அப்படி நிறைய சம்பாதிக்கிறவர்களே வெற்றி அடைந்தவர் அப்படின்னு பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களை எல்லாம் கூட்டி கொண்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. எப்படி நீங்க இப்படி வெற்றி அடைஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கலாம். அப்ப அந்த கேள்வியை என்ன சொல்லுது? பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைஞ்சவன, ரொம்ப நிறைய சம்பாதிச்சவன வெற்றி அடைஞ்ச. வேற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரோ ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றோம், வெற்றி அடைஞ்சிட்டாங்க, இவங்க தோத்துட்டாங்க, உங்க ஜெயிச்சிட்டாங்க, அதிகாரம் உங்களுடைய கையிலுக்கு கிடைச்சிருச்சு, அதிகாரத்தை பெற்றவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று சொல்கிறோம். வேற ஏத்த பலன் கிடைக்கிற பொழுது வெற்றி அடைஞ்சவர்கள். இப்படி சமூகத்துல பொருளாதார ரீதியா, பதவி ரீதியா, அந்தஸ்து ரீதியா, அதிகாரம் ரீதியா பிற மனிதர்களை விட நாம் மேம்பட்ட நிலையில் எவர் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்தவர்கள். இப்போ ரொம்ப ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, அவனை விட எல்லாத்தையும் விட மேல வந்துட்டார் இவர். அப்படி மேல வந்துட்டார், அடுத்தவர் வீழ்த்தி இவர் மேல வந்துட்டார் அப்படின்னா அவர் வெற்றி அடைந்தவர் என்று உலகத்தின் பார்வையில் பொதுவாக வெற்றிக்கான ஒரு இலக்கணம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பார்வை இன்னைக்கு மட்டும் இல்ல, திருக்குர்ஆன் அருளப்படுகிற காலத்திலையும் உலகம் வெற்றி அப்படித்தான் வரையறை பண்ணுச்சு. அன்னைக்கு எப்ப இப்ப அல்லாஹ் இதை இறக்குறான்னு கேட்டா, இப்படி மக்கள் நம்பிக்கை. வெற்றினா என்ன தெரியுமா? நிறைய சம்பாதிச்சா வெற்றி. வெற்றினா என்ன தெரியுமா? பெரிய பதவியை பிடிச்சா வெற்றி. வெற்றினா எது தெரியுமா? எல்லாத்தையும் விட மேல போயிட்டா வெற்றி என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருந்த தருணத்துல தான் குர்ஆனுடைய வழியில வெற்றி என்றால் என்ன என்பதை உலகத்திற்கு கற்பிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். இறங்குகிற கால சூழல் இதே சூழல் தான். இன்னைக்கு என்ன மனநிலையோ இதே மனநிலை தான். இந்த 14 நூற்றாண்டு இடைவெளியில் நீங்க தேடி பார்த்தா ஒவ்வொரு காலத்திலையும் மனிதர்கள் வெற்றி இப்படித்தான் வரையறை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்ப அந்த வரையறையை மாற்றி அந்த இலக்கணத்தை உடைச்சி, மனிதர்களுடைய இலக்கணம் நீ பிழையானது, நீ வெற்றின்னு, அதனாலதான் அதனே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எது வெற்றின்னு நீ நினைக்கிற? பணம் வெற்றின்னு நினைக்கிற, அதனால என்ன பண்ற? வெற்றியை நோக்கி ஓடுற, பணத்தை நோக்கி ஓடுற. நான் உண்மையான வெற்றி எது? நான் சொல்லித்தரேன் கேளு, இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு உண்மையின் பக்கம் திருப்புவதற்காக குர்ஆன் உண்மையான வெற்றியின் இலக்கணத்தை சொல்லுகிறது. பொதுவாகவே ஒரு விஷயத்துக்கு என்ன அப்படின்னா என்னன்ற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா தான் கரெக்டா அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
இப்ப அல்லாஹ் அதுக்கு தான் வித்தியாசமான உலகம் எதை வெற்றி என்று நம்புகிறதோ அதிலிருந்து மாறுபட்ட உண்மையான வெற்றிக்கான வழியை அல்லாஹ் சொல்றான். அது அஃப்லஹ மன் தஸக்கா, எவன் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டானோ அவன் தான் உண்மையில் வெற்றி அடைந்தவன். நீ நினைக்கிற மாதிரி இந்த பணம் காசு ஒருத்தனை ஒருத்த மேல போனவன் அடுத்தவனை வீழ்த்தி மேல வந்தவன் இல்லப்பா. முதல்ல தன்னை எவன் வீழ்த்துகிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் என்ன அர்த்தம்? உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் அப்படின்னா தான் உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். தீய மனோ இச்சைகளில் இருந்து, கெட்ட பாவங்களில் இருந்து, கோபம், பெருமை, ஆணவம், அகந்தை என்பன போன்ற மனிதனுடைய உள்ளங்களுக்குள்ளே இருந்து கிளம்பக்கூடிய பல உணர்வுகளை எல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணி அடுத்தவனை கண்ட்ரோல் பண்றது இல்லை. அடுத்தவனை ஜெயிச்சுட்டேன், அடுத்தவனை நான் வென்றுட்டேன் அப்படிங்கிறது வெற்றி இல்லப்பா. உன்னை நீ வெல்லணும். உனக்குள்ள ஒருத்தன் எந்திக்கிறான் பாரு, உனக்குள்ள ஒரு கர்வம் வருது பாரு, உனக்குள்ள ஒரு ஆணவம் வருது பாரு, உனக்குள்ள ஒரு பொறாமை வருது பாரு, உனக்குள்ள பல்வேறு கெட்ட சிந்தனைகள் வருது பாரு, உனக்குள்ள ஒரு முகஸ்துதி, ஒரு ரியா வருது பாரு, அதையெல்லாம் வீழ்த்த முடிஞ்சா நீ வெற்றியாளர். வெற்றிக்கு ஒரு புது டெஃபினேஷனை குர்ஆன் சொல்லு. குர்ஆனிய பார்வையில் வெற்றி என்று எது என்று கேட்டால், குர்ஆனுடைய பார்வையில் இதுதான் வெற்றி. மனதை வெல்வதே வெற்றி, மனதை பக்குவப்படுத்துவதே வெற்றி. எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யணுமோ அதை செய்யணும். மனதை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எதை செய்யணுமோ அதை இதுதான் செய்யணும்னு தெரியுது, ஆனா மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. வெற்றி இல்லை. இரவு முழுக்க உட்கார்ந்து படம் பார்க்க கூடாது, ஆனா பார்க்கிறோம். ஏன் பார்க்கிறோம்? மனசு பார்க்க சொல்லுது. வெற்றி இல்லை, நான் வெற்றி அடையல. ஏன் வெற்றி அடையல? இதுதான் செய்யக்கூடாதுன்னு கேட்டா சொல்றான்ல, கேட்டா சொல்றான் ஆனா செய்யறான். குடிக்க கூடாது கேட்டா சொல்றான். குடியாரன் போய் கேளுங்களேன், நம்மளை விட சூப்பரா அவன் தானே சொல்றான். நமக்கு குடியாரன் போய் நம்ம அவனுக்கு பாடம் நடத்துறதை விட அவன் நமக்கு பாடம் நடத்துவான். தம்பி அந்த பக்கம் வந்துடாதா, ரொம்ப மோசம். ஏங்க அவன் நீங்க அதுல இருக்கிறிய, அதனால தான் சொல்லுதேன், அதனால தான் சொல்லுது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியாது. குடிச்சா உனக்கு என்னென்னலாம் ஏற்படும் உனக்கு தெரியாது. நான் சொல்லுதான் பாரு, அவ்வளவு தெரியுது, ஆனால் அதுல இருந்து அவன் மீளலை. அப்ப அவனுக்கு அவனுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனால தீர்மானிச்சு அதெல்லாம் இது செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டேன் என்கிற முடிவுக்கு வர முடியல. தனது உள்ளத்திற்குள்ளே எழக்கூடிய ஆசைகளை, அந்த உணர்ச்சிகளை, அந்த தீய இச்சைகளை கட்டுப்படுத்த முடியலாட்டி நீ வெற்றி அடையல. வெற்றினா இதான்பா வெற்றி. முதல்ல வெற்றிக்கான இலக்கணத்தை எல்லாம் ரொம்ப 4 வார்த்தை தான் இருக்கிற. குர்ஆனுடைய மோஜிசா அற்புதங்கள் அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய இருக்கிறது. அதுல ஒரு வகை அற்புதம் என்னன்னு கேட்டா, குறைந்த வார்த்தைகளில் பெரும் தகவலை சொல்லி முடித்து விடுவது குர்ஆனுடைய பெரும் ஆச்சரியம். குர்ஆனுடைய ஆச்சரியங்களில் ஒண்ணு. இவ்வளவு குறைந்த வார்த்தையில இவ்வளவு பெரிய விஷயத்தை டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா உலகத்துல வேற எவனும் பண்ணினது இல்லை. குர்ஆன் பண்ணிய அளவுக்கு அவ்வளவு அழகா கது அஃப்லஹ மன் தஸக்கா, அவ்வளவுதான் முடிஞ்சு. 4 சொற்கள்ல வெற்றி என்பதற்குரிய விளக்கணத்தை ரொம்ப அற்புதமா, வெற்றியை விட்டு வெளியே போகாத அதுக்குள்ள அடங்குகிற எல்லாத்தையும் உள்ள அடக்கி எல்லா செய்தியும் சொல்லி முடிச்சிட்டான். இது ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி வருகிற நமக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னா, குர்ஆனை இந்த வசனத்தை மட்டும் படிச்சா இதுதான். இப்ப இந்த வசனத்தை மட்டும் படிச்சா வெற்றினா என்னன்னு கேட்டா, உள்ளத்தை பண்படுத்துவதே வெற்றி, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதே வெற்றி, உள்ளத்தை கண்ட்ரோல் செய்வதே வெற்றி அப்படின்னு வெற்றிக்கான இலக்கணத்தை நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஆனா குர்ஆன்ல வேற வசனங்களை நம்ம சேர்த்து படிக்கிற பொழுது தேவையில்லாத இன்னும் சில கூடுதல் கேள்விகள் வரும். என்ன கேள்விகள் வரும்? உதாரணத்துக்கு சொல்றேனே, திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 185வது வசனம் வாசிங்க. எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் புகுத்த பெறுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார். ஓகே. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உதுகிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரக நெருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்பட்டாரோ அவரே வெற்றி அடைந்தவர்னு சொல்லுது. அப்படிதானே சொல்லுது அந்த வசனம், தானே சொல்லுது. இப்ப நம்ம மேல பார்த்த முதல் வசனம் என்ன சொல்லுச்சு? கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யார் வெற்றி அடைஞ்சா தெரியுமா? உள்ளத்தை அவன் பரிசுத்தப்படுத்தினா அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. இங்க சொல்கிறது, யார் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ அவரே வெற்றி அடைந்தவர். இப்ப இந்த 2 பேர்ல யார் வெற்றியாளர்? இருவரில் யார் வெற்றியாளர்? ஒரு பக்கத்துல பார்த்தா உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கப்பா நீ ஜெயிச்சிட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா சொர்க்கத்துக்குள்ள போனவன் தான் ஜெயிச்சான், மற்றபடி எவனும் ஜெயிக்கலைங்குது. இப்ப இந்த 2க்கும் இடையில எப்படி ஒரு வெரி குட். உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் என்பது மேலோட்டமா பார்த்தா இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பான் 2 வேற மாதிரி தெரிஞ்சாலும் கூட 2 வேற இல்லை.
ரெண்டு வேற வேற கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட வெற்றி என்பது ஒரு பெரிய ப்ராசஸ். வெற்றி என்பது ஒரு பெரும் ப்ராசஸ், ஒரு நீண்ட ப்ராசஸ். இப்போ நம்ம உலகத்தில் வெற்றின்னு சொல்லக்கூடிய விஷயங்களே எடுத்துக்கங்களேன். அதுக்கு முதல் நிலை ஒன்று இருக்கும், இடைநிலை ஒன்று இருக்கும், கடைநிலை ஒன்று இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சால் முதல் நிலையில் செஞ்சால் முதல் நிலை வெற்றி, இடைநிலையை செஞ்சால் அடுத்த ஸ்டெப்பில் வெற்றி. போட்டி வைக்கிறாங்கல்ல, ஃபைனல் மட்டுமா நடக்குது? ஃபைனலுக்கு முந்தி ஒன்று வைக்க செமிஃபைனல் வருதுல, அதுக்கு முந்தி இன்னொரு போட்டி வைக்கிறான்ல. இது முடிஞ்ச உடனே அது முடிஞ்ச உடனே அது ஃபைனல் வெற்றி. இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிற சூரா அலா ஃபைனல் வெற்றியை பற்றி பேசலை. இது என்ன பேசுதுன்னு கேட்டால் வெற்றியினுடைய துவக்கத்தை பற்றி பேசுகிறது, முதல் நிலையை பற்றி பேசுகிறது. மனதை தூய்மைப்படுத்துதல் என்பது அதோட முடிஞ்சிருச்சு, அது ஃபைனல் அர்த்தம் கிடையாது, அதான் ஸ்டார்டிங். மனசை தூய்மைப்படுத்தினா தான் வெற்றிக்குரிய எல்லா வேலைகளும் செய்ய முடியும். வெற்றிக்கு நிறைய வேலைகள் செய்யணும். நீங்க நிறைய தொழ வேண்டியது இருக்கிறது, நோன்பு வைக்க வேண்டியது இருக்கிறது, நிறைய நற்பணிகள் செய்ய வேண்டியது இருக்கிறது, பெரும் தீமைகளுக்கு எதிராக போராட வேண்டியது இருக்கிறது. இது எல்லாம் செஞ்சா தான் வெற்றி. அதெல்லாம் இல்லாம வெற்றி கிடையாது. ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லும், நீங்க முன்னோர்கள் பட்ட கஷ்டம் படாம சொர்க்கம் போயிட முடியுமான்னு கேட்கிறான்ல. அப்ப அந்த கஷ்டம் சிரமம் எல்லாமே வெற்றிக்கான வழிகள் தான். இப்போ அப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அதனுடைய முதல் படி எது அப்படின்னு கேட்டா மனதை தூய்மைப்படுத்துதால முதல் படி. தூய்மையற்ற மனதோடு நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க வெற்றியை நோக்கி போகல, தோல்வியை நோக்கி தான் போறீங்கன்னு அர்த்தம். நிறைய தொழுகிறீங்க, தொழுகை வெற்றியை தரும். ஆனா தொழுகை தூய்மை இல்லாத மனதோடு பிறருக்காக, முகஸ்துதிக்காக, 4 பேர் பாராட்டணும் என்பதற்காக, அல்லது டெய்லி குறிஞ்சு நிமிந்து ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கணும்பா உடம்புக்கு அப்படின்றதுக்காக, வேற நோக்கத்துக்காக வேண்டி நீங்க தொழுதீங்கன்னா உங்களுக்கு வெற்றி இல்லை. அப்ப அதனுடைய முதல் படி என்னன்னு கேட்டா, வெற்றியின் முதல் படி மனதை தூய்மைப்படுத்துதல் தான். தூய மனதோடு உங்களுடைய காரியங்கள் செய்யப்படுவதுதான் வெற்றியினுடைய முதல் படி, முக்கியமான படியும் கூட. உள்ளம் தூய்மையா ஆயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உழைப்பு வெளிப்படும், நம்முடைய பேச்சு வெளிப்படும், நம்முடைய வழிபாடுகள் வெளிப்படும். எல்லாம் வாழ்க்கையில எப்படி வெளிப்படும்? உள்ளம் தூய்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தூய்மையான ரிசல்ட் வரும். உள்ளுக்குள்ள அசுத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அசுத்த ரிசல்ட் தான் வெளியே வரும். அப்ப முதல்ல மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான முதல் நிலை எது? மன தூய்மை. இறுதி நிலை எது? அது சொர்க்கம். ஃபைனல் வெற்றி அதான் ஃபைனல். சொர்க்கத்துக்குள்ள நீங்க போறதா ஃபைனல். அந்த ஃபைனலை இந்த வசனம் பேசுகிறது. சூரத் ஆல இம்ரான்ல பேசுற அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்படுகிறவர் அவர்தான் வெற்றி அடைந்தார். இதுதான் வாழ்வின் இறுதி நிலை வெற்றி. இந்த வெற்றிக்காகத்தான் நம்முடைய எல்லா உழைப்பும், எல்லா சிந்தனையும், எல்லா பாடுகளும் இதுக்காகத்தான். ஆனா அதனுடைய முதல் ஸ்டேஜ், ஆரம்ப நிலை என்னன்னு கேட்டா மனதை தூய்மைப்படுத்துவதில் இருந்து தான் அது ஆரம்பிக்கிறது. இதை இன்னொரு வசனத்துல அல்லாஹ் நமக்கு தெளிவாகவே பாடம் நடத்துறான். இதுல பல ஸ்டேஜ் இருக்குப்பா, எல்லா ஸ்டேஜையும் நீ கடந்து வரணும், அப்படி கடந்து வந்தா தான் உனக்கு சொர்க்கத்தினுடைய இறுதி வெற்றி கிடைக்கும் என்பதை இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான். 20வது அத்தியாயம் 75, 76 சூரா தாகாவில் 75, 76. எவர்கள் மூமினாக சாலிஹான நல்ல செயல்களை செய்தவர்களாக அவனிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு மேலான பதவிகள் உண்டு. அத்தகையவருக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் சுவனபதிகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். அவற்றில் அவர் என்றென்றும் வசிப்பர். இதுவே பாவங்கள் நீங்கி தூய்மையானவர்களின் நற்கூலியாகும். கடைசி வார்த்தையை கவனிங்க. அதுல இருக்கிற அந்த தமிழ் அரபியை பாருங்க. வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா. இப்போ நம்ம கத அஃப்லஹ மன் தஸக்கா பார்க்குறோம்ல, அதே தஸக்கா தான் அங்கே வந்திருக்கிறது. வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா. யார் தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவருக்கான கூலி இது. எது? இந்த சொர்க்கம், அங்கே ஓடுற நதி, இந்த உயர்வான அந்தஸ்து எல்லாமே யாருக்கான கூலி? யாரு தூய்மைப்படுத்திக்கிட்டாரோ அவருக்கான கூலி. இப்படி கடைசியில் முடிச்சவன் ஆரம்பிச்சவன் எப்படி ஆரம்பிச்சான்? அல்லாஹ் ஒமன் யதி மூமினன், அவனிடத்திலே யார் ஈமான் கொண்டவராக வருகிறாரோ, அமில சாலிஹன் ஒமன் யதி மூமினன் கத அமில சாலிஹாத்தி, நல்லறங்கள் செய்கிறாரோ, ஃபஉலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா, அவருக்கு உயர்வான அந்தஸ்துகள் இருக்கிறது. ஜன்னாத்து அத்னின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு தோட்டம் துறவுகள் இருக்கிறது, ஆறுகள் ஓடக்கூடிய சுவனபதி இருக்கிறது. மேல எல்லாம் ஆரம்பிச்சான். யாருக்கு இருக்குது? யார் ஈமான் கொண்டிருக்கணும், நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கணும், அவருக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா? தாலிக ஜஸாஉ மன் தஸக்கா.
யார் தூய்மைப்படுத்திக்கிட்டாரோ அவருக்கான கூலிங்கிறான். ரெண்டுமே ஒரே மேட்ரு தான். யார் ஈமான் கொண்டு நல்லது செஞ்சாரோ அவருக்கு தான் சொர்க்கம். வசனத்தினுடைய துவக்கம் அப்படி பேசுது. யாரு தூய்மைப்படுத்திக்கிட்டாரோ அவருக்கு தான் சொர்க்கம். வசனத்தினுடைய இறுதி பேசுகிறது. ஒரே விஷயத்தை அப்படி ஒரு இலக்கியமா அழகா சொல்றான். நம்ம சொல்ற மாதிரி சொல்லாம மூணையும் ஒரே லைன்ல போடாம யார் ஈமான் கொண்டு யார் நல்லறங்கள் செய்து யார் தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு சாதாரண சொல். அது ஒரு நயம்பட சொல்லுதல் இருக்குல்ல, அந்த நயம்பட சொல்றத அல்ல பிரிச்சு சொல்றான். ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து என்கிட்ட வந்தனா சொர்க்கத்தை கொடுப்பேன். ஏன் தெரியுமா இந்த சொர்க்கம்? ஈமான் கொண்டு நல்லறங்கள் செஞ்சதுக்காக அப்படின்னு மேல சொல்லிட்டு கீழே இல்ல இல்ல நீ தூய்மைப்படுத்திக்கிட்டு வந்த உன் உள்ளத்தை கல்ப பரிசுத்தமா வச்சிருந்தல அதுக்கு தான். ஒரே விஷயத்தை ரெண்டா பிரிச்சு மேல ஒரு காரணம் கீழே ஒரு காரணத்தை அல்ல பிரிக்கிறான். அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஈமான் கொள்ளுதல் வெற்றியினுடைய ஒரு சொர்க்கம் செல்வதற்குரிய வழிதான். நல்லறங்கள் செய்வது சொர்க்கம் செல்வதற்கான வழிதான். தூய்மைப்படுத்திக் கொள்வது சொர்க்கம் செல்வதற்கான வழிதான். அப்படியானால் தூய்மை முதல் நிலை, நல்லறங்கள் இரண்டாம் நிலை, சொர்க்கம் செல்வது மூன்றாம் நிலை. கதா அஃபலஹ மன் தஸக்கா, தூய்மைப்படுத்தி கொண்டவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு சொர்க்கத்துக்கு போயிடுவாரு, அவர் வெற்றி அடைஞ்சுவார் என்று இந்த வசனத்தின் வழியாக நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பாருங்க, இன்னும் இந்த தூய்மையினுடைய அவசியம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சா இது வெறும் அறிவுரை இல்லை. இந்த தூய்மைப்படுத்துதல் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, தூய்மைப்படுத்துதல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனையோ அறிவுரைகள் போதனைகள், பக்கத்து வீட்டுக்காரங்களை நல்ல முறையில் பார்த்துக்குங்க, அறிவுரை தான், ஆர்டர் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் சால்னா வச்சிங்க, கொஞ்சம் பக்கத்து வீட்டு கொடுத்துக்குங்கன்னாங்க, நீங்கள் கொடுக்க சாப்பிட்டுட்டீங்க, இப்போ என்ன? கொடுக்காம சாப்பிட்டுட்டே இப்போ என்ன குற்றமா? அது உங்களுக்கு ஒரு பெரிய பாவமா? அது ஒரு ஆர்டராக எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனை, ஒரு உபதேசம். எடுத்துக்கோங்கப்பா, நல்லா இருக்கும்பா, வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா தாமா நீ நிம்மதியா இருக்க முடியும், அல்லாஹ் உனக்கு நற்கூலி தரேன்னு சொல்லியிருக்கலாம் என்று அது நமக்கு ஒரு அறிவுரை. இப்படி ஏராளமான அறிவுரைகளும் நல்லுபதேசங்களும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தூய்மைப்படுத்துதல் என்கிற பணி இருக்குத, இந்த பணி நல்லுபதேசம் அல்ல, வெறும் அறிவுரை அல்ல. இது ஒரு பெரிய முக்கியமான ஆர்டர். எவ்வளவு பெரிய ஆர்டர் தெரியுமா? நபிமார்கள் இந்த உலகத்திற்கு ஏன் அனுப்பப்பட்டார்கள் என்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற பொழுது அவர்கள் மனிதர்களை தூய்மைப்படுத்தத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறார். நபி உலகத்துக்கு வந்ததுக்கான பணி, முக்கியமான ஒரு 4-5 பணிகளை போட்டா அதுல ஒரு பணி என்னன்னு கேட்டா அவர் இந்த மனிதர்களை தூய்மைப்படுத்த வந்தாங்க. அப்ப நபி எதுக்கு வந்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணதான் நம்முடைய வேலை. அது எவ்வளவு முக்கியமான ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் என்கிற பணியை எவ்வளவு தூரம் மேற்கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு தூரம் மேற்கொண்டிருக்கிறோம் யோசிங்க. உள தூய்மைக்காக இன்னைக்கு யோசிங்க, நீங்க மத்தலாம் விட்டுருங்க, இந்த ஒன்றே எடுத்துக்கோங்க, காலையில் சுபுகுல இருந்து பைசா ஆயிடுச்சு. இன்றைய தினத்தில் மன தூய்மைக்காக, உள தூய்மைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? அதற்காக நீங்கள் உழைத்த உழைப்பு என்ன? ஒன்றே, ரொம்ப தேவையில்லை. இன்னைக்கு இப்ப இந்த சனிக்கிழமை காலையில இருந்து சாயங்காலம் ஆயிடுச்சு, ஏறத்தாழ ஒரு 15, 16, 17 மணி நேரத்தை கடந்துட்டோம். இந்த 15, 16 மணி நேரத்தில் உள தூய்மைக்காக நீ செஞ்ச வேலை என்ன? ஏன் இந்த கேள்வி அப்படின்னு கேட்டா, உள தூய்மை நபிமார்களுடைய பணி. எப்படி சொல்ல தெரியுமா? அல்லாஹ் 2வது அத்தியாயம் 151 எடுங்க, நானே வாசிக்கிறேன் பாருங்க. கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா வயுஸக்கீக்கும் வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்கள்ல இருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நாம அனுப்பி இருக்கிறோம். அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்கள்ல இருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நாம அனுப்பி இருக்கிறோம். யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர் உங்களுக்கு ஓதுவார். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? வயுஸக்கீக்கும், உங்களை அவர் தூய்மைப்படுத்துவார். நம்முடைய வசனங்களை ஓதி காட்டுவாங்க. அல்லாஹ் இறக்கி வைக்கிற வசனங்களை குர்ஆனை நமக்கு தருவாங்க. குர்ஆன்ல உள்ள வசனங்களை ஓதி காட்டுறதோடு இல்லை, வயுஸக்கீக்கும், உங்களை தூய்மைப்படுத்துவாங்க. வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத, இந்த வேதத்தை கற்று தருவாங்க, ஞானத்தை கற்பிப்பாங்க. வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் அறியாததையெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரியாததை சொல்லி தர்றதுக்கு இந்த தூதர் வந்திருக்கிறாரு. அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களை தூய்மைப்படுத்திக்கிறது எப்படி, உங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தர்றது இந்த தூதருடைய பணி. அதுவும் எத்தனை ஆர்டர் படி பாருங்க, ஒரு 4-5 வேலைகள் அல்லாஹ் சொல்றான். அதுல ஃபர்ஸ்ட் வேலை தூதருக்கு வசனங்களை சொல்லி காட்டுறது. அல்லாஹ் இறக்கும், அது சொல்லிடுறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சேர்ந்துரும். அர்-ரஹ்மான் ரஹீம் வந்துச்சு, அர்-ரஹ்மான் ரஹீம் வந்துடும்.
இன்னும் தேனாக்கள் கௌசர் வந்துச்சா இன்னும் தேனாக்கள் கௌசர் சொல்லிடுவாங்க. முதல் பணி. ரெண்டாவது பணி உங்களை தூய்மைப்படுத்துறது. இது சாதாரண வேலையா? ஆனா இது கடைசி வேலையாகவாவது நம்மிடத்துல இருக்குதா? அதான் கேள்வி. ஒரு நபியினுடைய இரண்டாம் பணி. நபிக்கு குர்ஆனை கொடுக்குறான், குர்ஆனை கொடுத்துட்டு குர்ஆனை கொண்டு போய் சொல்லுங்கிறான், முதல் பணி. பிறகு அவங்களை தூய்மைப்படுத்துங்கிறான், ரெண்டாம் பணி. அந்த ரெண்டாவது இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த செய்திக்கு நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாம் இடம் வேண்டாம், 20வது இடமாவது இருக்குதா? அதுக்கு தான் கேட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 40-50 வேலைகள் செஞ்சிருப்போமா தோராயமா? இந்த 40-50 வேலைகளில் இந்த வேலை எந்த இடத்தில் இருக்கிறது, எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ், ஒரு யோசனை, மன தூய்மைக்காக வேண்டி ஒரு டைம். அது நம்முடைய உரைகள்ல பயான்கள்ல ஆளுங்களுடைய எங்கேயுமே காணும். அத தொழுகை இருக்குது, தர்மம் இருக்குது, பக்கத்து வீட்டாருடைய உரிமைகள் இருக்குது, அரசியல் போராட்டங்கள் இருக்கிறது, பொதுவெளியில் பேசப்படுகிற பல விஷயங்கள் பேசப்படுகிறது. மன தூய்மை குறித்த அதனுடைய அவசியம் குறித்த பேச்சுக்கள் எவ்வளவு இருக்கிறது? அதிகபட்சமா இருக்கிறது மன தூய்மையோடு இருந்துக்குங்கப்பா, ரியா இல்லாம வச்சுக்க, முகஸ்துதிக்கு வச்சுக்காத என்று சொல்லப்படுகிற அது மட்டும்தான் இருக்குது. அதுக்கான ப்ராசஸ், அதற்கு வழிமுறை. டே டு டே லைஃப்ல நம்முடைய கல்வை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேலையை செஞ்சோம்? உடம்பு சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சுட்டோம்? அப்பா ஒரு நாள் குளிக்கிறாட்டி எனக்கு சரியா வராதுப்பா, அவ்வளோ பீத்திர ஆள்கள் நம்ம கிடையில. செத்தா பேர் போறோம். ஓகே, அது நல்ல பண்பு தான், நான் குறை சொல்லலை. அவர் சட்டையிலாம் ஒரு அழுக்கு பார்க்க அப்படியே பல கண்ணாடி மாதிரி இருக்குப்பா, அதுல அவருக்கு ஒரு பெருமை. ஓகே, போட்டு போங்க, அதுவும் மார்க்கத்தில் உள்ளதான். சியாபக ஃபத்தஹிர், உங்கள் ஆடையை சுத்தப்படுத்துவீராக அப்படின்னு அதில் ஆர்டர் போட்டிருக்கிறான், செய்யுங்க, குற்றம்னு சொல்லலை. ஆனா இதுவெல்லாம் எந்த இடத்தை பெற்றிருக்கிறது? உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது எந்த இடத்தை பெற்றிருக்கிறது? அதான் கேள்வி. எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இன்னும் பாருங்க, இதுலயாவது தூதரை அனுப்புன அவங்க என்னென்ன மாதிரி செய்வாங்கன்னு சொன்னா இன்னொரு வசனம் சொல்லி கேட்ட பாருங்க. 3வது அத்தியாயம் 164, 3:164. அதுல ஒரு பீடிகை போட்டு ஆரம்பிக்கிறான், ஒரு முன்னுரையோடு ஆரம்பிக்கிறான். நபியினுடைய இந்த தூய்மைப்படுத்துதல் பணிக்கு ஒரு பீடிகை. அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் மீது மெய்யாகவே அருள் புரிந்திருக்கிறான். அவர்களுக்காக ஒரு தூதரை அவர்களில் இருந்தே அனுப்பினான். அவர் அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைக்கிறார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருந்தனர். வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினீன், மூமின்கள் மீது அல்லாஹ் பேர் அருள் புரிந்திருக்கிறான். எப்படி பேரருள்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிலிருந்தே அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதருக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறான்? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு இவர் ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹிம், அவர்களை இவர் தூய்மைப்படுத்துவார். இந்த தூய்மைப்படுத்துதல் என்பது மூமின்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற பேரருள். அந்த அருளை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவன், தூய்மைப்படுத்துதல் என்பது மனிதர்களுக்கு வழங்கப்பட்டு நம்ம பார்வையில எல்லாம் பேர் அருள் எது? நல்ல பிரியாணியும், நல்ல பெரிய பெரிய காரு பங்களாவும், நல்ல வசதி வாய்ப்பும், உலகத்தின் நம்ம வெற்றிக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்டோமே, அதுதான் நம்ம பார்வையில வெற்றி. நம்ம பார்வையில அதுதான் பேர் அருள். நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கணும். பொதுவாக பெரியவங்கெல்லாம் முந்தையெல்லாம் குழந்தைகளுக்கு துவா செய்வாங்க, நீடிச்ச ஆயிலையும் குறைவில்லா செல்வத்தையும் கொடு ரஹ்மானே. ரொம்ப இயல்பான மொழி எங்க ஊர்களில் இது. இந்த ரெண்டு மல்டி ஜாயிண்ட் அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ரெண்டு சேர்க்கிற மாதிரி, குறைவில்லா செல்வமும் நீடிச்ச ஆயிலும், ரொம்ப நாள் வாழணும், ஆனால் நல்லா செல்வத்தோட வளத்தோட. இதுதான் நம்முடைய பார்வையில் வெற்றியாக. இதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தூதருடைய பணிகளில் முக்கியமான பணியாக தூய்மைப்படுத்துதல், உள தூய்மை தான். வெறும் தூய்மைனா தூய்மையின் வெறுமனை சொன்னதுக்காக வேண்டி வேற ஏதோ ஒரு தூய்மையை பேசல, அது மன தூய்மையை தான் பேசுது, உள தூய்மையை தான் பேசுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற மிக முக்கியமான அற்புதமான பிரார்த்தனைகளில் ஒன்று. வாய்ப்பு இருந்தால் அதை மனப்பாடம் பண்ணிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமான ஒரு துஆ. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கிஹா அந்த கைரு மன் ஜக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருவோமா? ஒரு 2 நிமிஷம் டைம் எடுப்போம். நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அதுக்கு பொருளை சொல்லிடுறேன், அப்பதான் நீங்க அதை உள்வாங்கி மனனம் செய்வதற்கு முக்கியத்துவம் பெறும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்துக்கு தக்வாவை கொடு. தக்வாவுக்கு தெரியும், நமக்கு மீனிங் தெரியும்.
அதான் பேஸ், தக்குவா தான் பேஸ். அந்த அடிப்படையை, அந்த ஈமானிய உணர்வை, அந்த இறை அச்சத்தை அதை எனக்கு கொடு. ஆத்தி நப்சி தக்குவாக, என் நப்சுக்கு தக்குவாவை கொடுத்துரு. அடுத்து கேட்குறாங்க ஜக்கிஹா, அந்த நப்சை நீ தூய்மைப்படுத்துரு. அந்த ஹைரு மன்சக்காக, தூய்மை, அதை தூய்மைப்படுத்துறதுல ஆக சிறந்தவன் நீதான். ஒன்ன மாதிரி யாரும் தூய்மைப்படுத்த முடியாது. அந்த வலியுஹா மௌலாக, நீதான் அதனுடைய எஜமானனும் நீதான், அதனுடைய பாதுகாவலனும் நீதான். எதனுடைய? கல்புடைய எஜமானனும் அல்லாதான், கல்புடைய பாதுகாவலனும் அவள் அல்லாதான். அந்த அல்லாவிடத்துல கையேந்திராங்க ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் என் கல்பை தக்வாவை நிரப்பு, என் கல்பை பரிசுத்தமாக ஆக்கு, தூய்மையாக்கு. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹும்ம தக்வாஹ, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ. 5 டைம் சொல்லணும், முழுசா சேர்த்து ஒரே சென்டென்ஸா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ. 5 டைம் சொல்லுங்க. ஓகே, அடுத்து வஸக்கிஹா, வஸக்கிஹா, இதுக்கு தான் அந்த அர்த்தம், அதை தூய்மைப்படுத்துங்கிற அர்த்தம் இந்த வார்த்தைக்கு தான். வஸக்கிஹா, 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 அந்த கைரு மன் ஜக்காஹா, அந்த கைரு மன் ஜக்காஹா, அந்த கைரு மன் ஜக்காஹா, வஸக்கிஹா, 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 அந்த கைரு மன் ஜக்காஹா. சொல்லுங்க. வஸக்கிஹா, இப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம். அல்லாஹும்ம ஆத்தி, நான் சொல்றேன் 2 தடவை கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஜக்காஹா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஜக்காஹா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஜக்காஹா. ஓகேவா? சொல்லலாமா? சேர்த்து சொல்லிடலாமா? சொல்லுங்க. அல்லாஹும்ம அல்லாஹும்ம ரெண்டு தடவை நான் சொல்றேன், கவனிங்க, திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஜக்காஹா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஜக்காஹா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஜக்காஹா. சொல்லுங்க. இந்த வே அப்படிங்கிறது ஜக்காவுக்கு முந்தி மட்டும்தான் வரும். ஏன்னா வேற வேற இடத்துல இப்படி சொன்னது சில நேரத்தில் உங்களையும் அறியாமல் குழம்பும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி வ தக்வாஹான்னு அந்த இடத்துல ஒரு வாவு வரும், அது வாவு வராது. சில பேர் சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு வாவு சொல்றீங்க, அந்த இடத்துல வாவு இல்லை, மிச்சம் இருக்கிறத பிறகு நீங்கள் நிதானமாக படிச்சுங்க. இது முதல் துண்டு. இந்த முதல் துண்டில் நம்ம சொல்லக்கூடிய செய்தி வந்துருச்சு. அல்லாஹ் தக்வாவுக்குரிய நஃப்ஸுக்கு அதை நீ தூய்மைப்படுத்து,
தூய்மைப்படுத்துறதில் நீயே சிறந்தவன் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்கிற இந்த துஆவை சொல்லி கண்டிப்பாக உள தூய்மைக்காக நாம் உழைத்தாக வேண்டும். அதை மனப்பூர்வமா எப்போதுமே நம்முடைய துஆவுக்கு ஒரு ரூல் இருக்கு, நம்ம சொல்லியிருக்கிறோம். துஆ வந்து வெறுமனே நான் செய்ய வேண்டிய எதையுமே செய்யாம யா அல்லாஹ் கூடுனா போட்டுருவான், போடல அல்ல ஓடுன்றுவான், விரட்டி விட்டுருவான். அது அது வெயிட் கிடையாது. இப்போ இந்த துஆவை படிச்சுட்டோம், அதை உணர்ந்துட்டோம், அதை அல்லாஹ்ட்ட கேட்க போறோம். அதுக்கு முந்தி அதுக்கு நாம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சிடணும். நாம நம்ம தரப்ப செய்யாம இறைவனிடத்துல நீயே பார்த்துக்கானா அல்லாஹ் டைரக்டா இறங்கி வந்து எதுவும் செய்ய மாட்டான். நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராசஸையும் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முக்கியமான பணிகளில் ஒன்றாக தூய்மைப்படுத்துதல், மனதை தூய்மைப்படுத்துதல் என்கிற ஒரு பணியை அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான, ஏன்னா அதான் வெற்றின்ட்டான். அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு இந்த வசனமே போதும். ஏன்? அவர் தான் வெற்றி அடைவாரு. கதை அஃப்லஹ மன் தஸக்கா. எதுக்கு தூதரை அனுப்பினா? நம்ம எல்லாம் வெற்றி பெறணும், நாம எல்லாம் சொர்க்கம் போகணும், அதுக்கு தானே. அப்ப யார் வெற்றி சொர்க்கம் போவா? யாரு தன் மனதை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் தான் சொர்க்கம் போவார். அப்ப நபியினுடைய வேலையை சொல்லி அனுப்பிட்டான், நபியை நீங்க போய் தூய்மைப்படுத்துங்க, எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ உங்களுடைய பணிகள்ல முக்கியமான ஒரு பணி என்னவா இருக்கும்னு கேட்டா, நீங்கள் மக்களின் மனதை தூய்மைப்படுத்துகிற ஒரு பெரும் பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு அனுப்பி இருக்கிறான் என்பதை இதுல இருந்து புரிய முடியுது. அதுக்காகத்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வழிபாடுகள் போக்குவரத்துலாம் இருக்குல்ல, எல்லாமே இதுக்காகத்தான் அது எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப தொழுகை எடுத்துக்குவோம், தொழுகைக்கு வாங்கல கூப்பிடுறோம், ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின் பால் வாருங்கள், அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை, தொலை போறோம், தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பால் வாருங்கள், வெற்றியின் பால் வாருங்கள். என்ன வெற்றி? பல வெற்றிகளை இது குறிக்கும். ஆனா இந்த வசனத்தோடு நீங்க சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த வெற்றியை குறிக்கும்னு கேட்டா, உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துகிற வெற்றியை குறிக்கும். தொழுகை எதுக்குன்னு கேட்குறீங்க? தொழுகை உங்க கல்பை பரிசுத்தப்படுத்துதான் தொழுகை. தொழுகை கல்பை பரிசுத்தப்படுத்துறது. பல வசனங்கள் பேசுது. தொழுகிறவன் எப்படியெல்லாம் இருப்பான், தொழுகை என்னெல்லாம் செய்யும், தொழுகை என்ன மாதிரி மாற்றத்தை தரும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை மானக்கேடானதை தடுக்கும், தீமைகளை தடுக்கும். அதெல்லாம் எப்படி தடுக்கும்? உள்ளத்துக்குள்ள ப்ராசஸ் பண்ணி தான் தடுக்கும். வெளியில வந்து கம்ப போட்டா தடுக்கும்? ஒரு தப்பு செய்ய போறீங்க, பெரிய தொழுகை வந்து பெரிய வானத்துக்கு மேல ஒரு கம்பம் வச்சு டம்முன்னு கம்பத்துக்கே போட போகுது, கள்ளத்துக்கே போட போகுது, குறுக்க மரத்தை வெட்டி போட்டு போவிடாம ஆக்க போகுது. திருடலான்னு ஒருத்தன் போறான், அவனை திருட விடாம தொழுகை தடுக்கும்னு குர்ஆன் சொல்லுது. எப்படி தடுக்கும்? கையில ஒன்று ஓங்கி வாத்தியார் இதை வச்சு குச்சி வச்சு போடுவாரு, அது மாதிரி போட்டா தடுக்க போது உள்ளத்துக்குள்ள ப்ராசஸ் பண்ணும். வேணாண்டா, இது சரியில்லை, இதெல்லாம் பாவம், அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வேணாம் வம்பு, மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்லணும், அப்படியெல்லாம் பல உறுத்தல்களை உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியை உண்டாக்கி அந்த வேலையை செய்ய விடாம உங்களை தடுத்துரும். ஒவ்வொரு இபாதத்துமே உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தத்தான், உள்ளத்தின் இச்சைகளை கட்டுப்படுத்தத்தான், உள்ளத்தின் கோரத்தை கண்ட்ரோல் பண்ணத்தான். நோன்பு எதுக்கு? காரணத்தோட அல்லாஹ் சொன்னான். நோன்பு எதுக்கு? உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆவதற்காக. அப்படின்னு என்ன? கல்பை பரிசுத்தப்படுத்ததான். தக்வாங்கிறது எங்க இருக்குது? உள்ளத்துக்குள்ள தான் இருக்கு. அப்ப உள்ளத்தை சீர்படுத்துற நோன்பு எதுக்கு தான். ஜகாத் எதுக்கு? ஜகாத்ன்ற அர்த்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தஸக்கா, அதுல இருந்து வந்ததுதான் ஜகாத். ஜகாத்துனாலே பரிசுத்தப்படுத்துறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, தூய்மைப்படுத்துறது. தூய்மைப்படுத்தத்தான் ஜகாத்தை. என்னத்தை தூய்மைப்படுத்தும்? அதுவும் கல்பை தான் தூய்மைப்படுத்தும். பேராசையிலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து, அடுத்தவங்க மனத்தை சுரண்டனுங்கிற அந்த உணர்வுல இருந்து, இந்த மாதிரி கல்புக்குள்ள எழக்கூடிய கெட்ட தீய பொருளாதாரம் சார்ந்த உணர்வுகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஜகாத்தை போல அற்புதமான வழி ஒண்ணுமே கிடையாது. வெறுமனை பயான் பண்ணிக்கிட்டே இருந்தா பயானை கேட்டுக்கிட்டே போதாது. பொறாமப்படாதீங்க, தர்மம் செய்யுங்க, நீங்க மற்றவங்க மேல இறக்கம் காட்டுங்க, ஒழுக்கமா இருங்க, பேராசைப்படாதீங்க, கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. கொடுத்துருப்பா, முதல்ல கொடு, கையை விட்டு கொடு, ஜகாத்தை எடுத்து கொடு, பணத்தை எடுத்து கொடு, தர்மத்தை கொடு. அதையும் நேரடியாவே அல்லாஹ் சொல்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்தஹிருஹும், அவர்களுடைய செல்வத்திலிருந்து எடுப்பீராக, ஜகாத்தை எடுப்பீராக. ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவங்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை எடுங்க. எடுத்து என்ன பண்ணுங்க? துத்தஹிருஹும், அவர்களை சுத்தப்படுத்துங்க.
செல்வத்தில் இருந்து ஜகாத்தை எடுத்து செல்வத்தை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லல, துத்தஹிர்ஹா அதை சுத்தப்படுத்துங்கள், அவர்களுடைய செல்வத்தை சுத்தப்படுத்துங்கள்னு சொல்லல. ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை எடுத்து அவங்கள சுத்தப்படுத்துங்க. என்கிட்ட இருந்து ஜகாத்து வெளியே போச்சுன்னா நான் சுத்தமாயிருவேன், என் கல்வி சுத்தமாயிரும், என் உள்ளம் பரிசுத்தமாயிரும். அப்படியே அறுத்து போடுற மாதிரி இருக்கும்ல, கையை கூட அறுத்துருவான் போல இருக்கு. காசை கொடுக்கணும், ஐயோ குடு, ஒருக்கு குடு, ரெண்டு தடவை குடு, அப்படிதான் இருக்கும். மூணாவது தடவை பொருளாதாரம்னா என்ன, பணம்னா என்ன, அது எதுக்கு தந்திருக்கு, உனக்கு எதுக்கு இவ்வளவு தந்தா, பொருளாதாரத்தை பத்தி பார்வையே மாறி போயிருங்க. வேணும் 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 கேட்கிறானே, ஏன் அதை பத்தியான பார்வை அப்படி, அதை பத்தியான பார்வை கண்ணோட்டம் தான். மற்றபடி வேற ஒன்றும் அவனுக்கு லாபமே கிடையாது. அவன் பேர்ல 80 ஏக்கர்ல சொத்து இருக்கு, போயிடும். உன் பேர்ல இருந்ததுனால போய் என்ன, அங்க ஒரு 40 ஏக்கர் இருக்கு, இங்க ஒரு 30 ஏக்கர் இருக்கு, அங்க தோட்டம் இருக்கு, இங்க மாம்பழம் இருக்கு, மாந்தோட்டம் இருக்கு, அங்க தென்னந்தோட்டம் இருக்கு. முந்தி சொல்லுவாங்களே புர்னை சுல்தானுக்கு அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அவருக்கே தெரியாது அப்படிம்பாங்க. உலகத்திலே பெரிய பணக்காரன் ஒரு டயத்தில் புர்னை சுல்தான் தான் இருந்தார். ஏன்னா அந்த புர்னை நாடே அவருக்கு தான் சொன்னோம். அங்க அது இருக்கு, இங்க இருக்கு அப்படின்ற விவரம் கூட பெட்டி எடுத்து பத்திரத்தை பார்த்தா தெரியும், இங்க நமக்கு இருக்கிற சொத்து அப்படி. இதை வச்சு எதுக்கு வைக்காம இருந்ததுக்கு? வெறும் பார்வை தான். அங்க பயன் ஏதாவது இருக்கா? எது பயன் இருக்கு? நாம் போடுற ஆடை பயன் இருக்கு, சாப்பிடுற உணவு பயன் இருக்கு, குடியிருக்கிற வீடு பயன் இருக்கு, போகிற வாகனங்கள் பயன் இருக்கு, பயன்படுத்துகிற பொருட்கள் பயன் இருக்குது. அதை தாண்டி அங்க 8 வீடு இருக்கு, இங்க 4 தோட்டம் இருக்கு, அங்க 4 ஏக்கர் இருக்கு, இங்க 4 ஊர் இருக்கு. எதுக்கு? எனக்கு இருக்கு என்று சொல்லுகிற சொல்லை தவிர வேற எதுக்கு இருக்குது? ஒரு வாய்தாவும் இல்லை. அதான் அல்லாஹ் சொன்னா, இந்த பார்வையை மாத்தும்பா. ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை தூக்கு. என்ன பண்ணுறியா? தூக்கிட்டு துத்தஹிருஹும், அவர்களை சுத்தப்படுத்து. நீ தூக்க 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 அவன் தூய்மை அடைவான், அவன் கல்பு தூய்மை அடையும். இபாதத்துகள் எல்லாமே உள்ளத்தை பண்படுத்தத்தான், பக்குவப்படுத்தத்தான், தூய்மைப்படுத்தத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப அந்த நோக்கத்தோட நீங்க தொழுகணும், அந்த நோக்கத்தோட ஜகாத்து கொடுக்கணும். உள்ள தொழுது முடிச்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய உள்ளத்துல சேஞ்சஸ் இருக்கணும், கல்புல மாற்றம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உறுத்தல் பல உறுத்தல்கள் உங்க தொழுகை முடிச்சு சலாம் கொடுத்த பிறகு நீங்க அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகி வெளியில வரணும். நீங்க உங்க மனதை போட்டு அரிச்ச பல அரிப்புகள் இருக்குல்ல, அரிக்கலாம். எப்ப அரிக்கலாம்? காலையில 10 மணிக்கு நடந்துருச்சு, 9 மணிக்கு நடந்துருச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு, 1 ஆச்சு, லோகருக்கு வாங்க சொல்லிட்டாங்க. தொழுகை போய் தொழுதுட்டு வெளியே வரும்போது அதுல இருந்து வெளியே வந்துடணும். அப்பதான் கல்புல ப்ராசஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். தொழுகையில் நிற்கும் போதுமே அந்த ப்ராசஸ் ஓடிச்சுன்னா இங்க கல்புக்குள்ள ப்ராசஸ் நடக்கலன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள புருஷ முஞ்சாயி சண்டை, நீங்க ஒண்ணு சொல்ல இல்ல இல்ல அதுதான் வேணும். ஏமா அந்த ஃப்ரிட்ஜ் 40,000 ரூபாய், இப்போ கையில காசு கிடையாது, 25 ரூபா தான் இருக்கு, இதை வாங்கிக்கோ. முடியவே முடியாதான். இப்படி ஒருத்தைய கொண்டு கட்டி வச்சுட்டால, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. அவளா சம்பாதிக்கா, முட்டை விடுற கோழிக்கு தானே வழி தெரியுங்கிற மாதிரி சம்பாதிக்கிற எனக்கு தானே வழி தெரியும். எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு, அதிகாரம் பண்றது ஆம்பளை தான், நிர்வாகம் பண்றது ஆம்பளை தான். ஆனா கேட்க மாட்டேங்கால, இவ்வளவு அதிகாரம் பண்ண முடியலையே, அப்படியே உள்ளம் கிடந்து வாழ்றதா வேண்டாமா, என்ன முடிவு எடுத்து தான் ஆகணும். கூப்பிடுற வேண்டியதான். மச்சினா அவன் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான், மாமனார் இவரு ஒன்று கேட்க மாட்டேங்கிறாரு. யாரும் ஜமாத்துல சொல்லியாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அது உள்ளுக்குள்ள ஓடுது பஞ்சாயத்து, எல்லாம் ஓடுறது. எது வரைக்கும்? லுகர் வரைக்கும். அற்பமான விஷயத்துக்கு நான் சொல்றேன். வாழ்க்கையில் பெரும் முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்களும் சிலது இருக்கும், அதை விட்டுருங்க, அது விதிவிலக்கு. ஆனா டெய்லி பெரும் முடிவு எடுக்கிற பஞ்சாயத்து நடக்குது. நீங்க விரும்பின மாதிரி அந்த தோசைக்கு தேங்காய் சட்னி வைக்கல, இது பெரும் முடிவு எடுக்கிற பஞ்சாயத்தா? ஒரு நாளாவது நான் விரும்பின மாதிரி செஞ்சு வைக்கலா இவா, அப்படிதான் செஞ்சு வச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு தான் தெரியும், ஒரு நாள் கூட செய்ய மாட்டேங்கிறான். அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு எது வசதியோ ஒரு நூடுல்ஸ் வாங்கி கிண்டி வச்சிருக்கேன், 2 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருதா. டெய்லி இந்த உப்புமாவை கிண்டி சை மனுஷன் திம்மானா வச்சுட்டா கிண்டி வச்சு. இப்ப என்ன இதெல்லாம் பெரிய முடிவெடுக்கிற அளவுக்கு உண்டான சிக்கலா? உங்களுக்கு உள்ளத்துல கசடு வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு. அது வெறுப்புலாம் வரட்டும், எது வரைக்கும்? உள்ளத்தை தூய்மைப்படுத்துற வரைக்கும் உள்ளுக்குள்ள சேர்த்தா கிடந்து குறு 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 எல்லாம் செய்யலாம். அங்க போய் ப்ராசஸ் முடிஞ்சுட்டு வெளியே வந்தாச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கிட்னி டயாலிசிஸ் போயிட்டு வந்தோடனே அடுத்த 3 நாளைக்கு ஆள் தெம்பாயிடுறாருல, அது மாதிரி லோருக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அடுத்த சரி ஓகே என்னமா வேணும் சொல்லு, அடுத்து என்ன செய்யறது?
அப்படி கிளியர் ஆகணும். அப்படி கிளியர் ஆச்சுன்னா தான் உள்ள கல்புக்குள்ள ப்ராசஸ் நடக்குன்னு அர்த்தம். உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும்னு அர்த்தம். உள்ளத்துக்குள்ள கசடு சேராம அதுக்கு தான் அப்பப்ப கூப்பிடுறான்ல, ஏன் சேர்த்து வச்சு அடிக்க சொல்லலாம்ல. கல்புக்குள்ள சேர்ற அழுக்கு இருக்குத, அதை சேர்த்து வச்சா இறுகி பிடிச்சிரும். ஷைத்தானுக்கு ரொம்ப வசதியா போயிடும். விட்டுறாத, லேசா வந்தோன்னு உடனே துடைச்சிரு, லைட்டா வந்தோன்னு உடனே துடைச்சிரு. எப்ப பார்த்தாலும் பளிச்சுன்னு வச்சுக்க. 5 நேரம் தொழுதா உடம்புல அழுக்கு, 5 நேரம் ஆத்துல குளிச்சா உடம்புல அழுக்கு இருக்குமான்னு சொல்ல கேட்பாங்களே ஒரு ஹதீஸ்ல. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி தான் 5 நேரம் தொழுதா கல்புல அழுக்கு இருக்காது பாம்பாங்க, உன்கிட்ட பாவம் இருக்காது பாம்பாங்க. அப்ப நாம இதை தேடி தொழுகணும். தொழுகைக்கு போகும்போது, தொழுகைக்கு முன் தொழுகைக்கு பின் வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அல்லா வித்தியாசம் இல்லை ரப்பே, எனக்கு வித்தியாசத்தை கொடு ரப்பேன்னு அல்லாட்ட கையேந்துங்க. வஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா, அல்லாஹ் என் கல்பை பரிசுத்தப்படுத்துறப்பே, அது தூய்மை அடைஞ்சு கிடைக்க, அது அசுத்தம் அடைஞ்சு கிடைக்கிறப்பே நீயே காப்பாத்து, அடுத்த தொழுகையாவது உருப்படியா தொழுகை எனக்கு உதவி செய்யறப்பேன்னு கையேந்து. அந்த வேலையை செய்யலை அப்படின்னா சும்மா சும்மா தொழுதுட்டு வருவோம், குடிஞ்சு வந்துட்டு வருவோம், எந்த ரிசல்ட்டும் இருக்காது. தொழுகை எதற்கு? உங்களை தூய்மைப்படுத்த. நோன்பு எதற்கு? உங்களை தூய்மைப்படுத்த. ஸகாத் எதற்கு? உங்களை தூய்மைப்படுத்த. ஹஜ் எதற்கு? உங்களை தூய்மைப்படுத்த. ஒன்று ஒவ்வொரு வகையான கிருமிகளை தூய்மைப்படுத்தும், ஒவ்வொரு வகையான அழுக்குகளை தூய்மைப்படுத்தும். இப்ப பிசிக்கலா உலகத்தில் இருக்கிற தூய்மை பொருட்களே எல்லாத்துக்கும் ஒரே தூய்மை பொருள் இல்லைல்ல. துணிக்கு ஒன்று வச்சிருக்கோம், கரைக்கு இன்னொன்று வச்சிருக்கோம், சாம்பார் கரைக்கு தனியாக வச்சிருக்கான். வியாபாரம் அவன் டெக்னிக் பாருங்க. ரத்த கரையா கவலைப்படாதீர்கள் அப்படிங்க, 250 ரூபா தான் வாங்கி வச்சுக்கோங்க. அவன் வியாபாரத்துக்காக வேண்டி இதுக்கு தனி, அதுக்கு தனி, தரைக்கு தனி, பாத்ரூமுக்கு தனி, பாத்ரூம்ல இருக்கிற டேப்புக்கு தனி, அங்க இருக்கிற அந்த பீங்கானுக்கு தனி. இதை வச்சு இதை தொடங்கி, அதை வச்சு அதை தொடங்க. ரெண்டுக்கும் சில பேர் சரி இதை வச்சு அதை தொடச்சிட்டா என்ன, வீட்டுக்கு தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா இதை வச்சு இதை தொடக்கிறியா, அது தொடக்க கூடாது, இப்போ என்ன தொடச்சா கல் குவச்சுக்க போதா. இவங்களும் சேர்ந்து அவனுக்கு பிசினஸ் பண்ணி கொடுக்குறேன். இதை வச்சு இதை துடைக்க கூடாது, அதைத்தான் துடைக்க, எனக்கு இருந்துட்டு போதுமா, நான் ரெண்டையும் துடைக்க. இப்போ என்ன அது அழுக்கு போகுது இல்லை, அதுக்குன்னே ஸ்பெஷலா அது இருந்துட்டு போகட்டுமே. இப்போ என்ன அப்ப ஊருக்குள்ள ஒரு கக்கூசுக்குள்ள கக்கூச கழுவுறதுக்கு 1008 பொருளை வச்சிருக்கிறான். அது மாதிரி கல்பை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தொழுகை சிலதை கிளியர் பண்ணும், நோம்பு சிலதை கிளியர் பண்ணும், ஹஜ் சிலதை கிளியர் பண்ணும், ஜகாத் சிலதை கிளியர் பண்ணும், ஒவ்வொரு ரூட்ல ஒன்று கிளியர் பண்ணும். அது கிளியர் பண்ணணும், அதுக்கு தான் தந்திருக்கேங்க. கிளியர் பண்ணலாட்டி எப்படி கிளியர் பண்ணல, தூக்கி கொடுத்த உடனே வந்து கேட்டான், நம்ம பையன் என்ன பண்றது தெரிஞ்சவனா போயிட்டான், ஜகாத்து கொடுத்துட்டாரு. இவரு கொடுத்தோடனே நம்ம பார்த்து வளர்ந்த பையன், நம்ம வீட்டில் வளர்ந்த பையன் என்ன பண்றது கேட்டுட்டான், கொடுக்காம இருக்க முடியல. இதுக்கு நீ கொடுத்துருக்கே வேணாம்பா, இதுக்கு நீ கொடுத்துருக்கே நல்லா சொல்லலாம். லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வெல்லதான். இந்த மாதிரி நாசமா போறதுக்கு நீ கொடுக்காம இருக்கிறதே பெட்டுறான். அதுக்கு பதிலாக மன்னிச்சுக்கப்பான்னு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிடுங்க. தம்பி மன்னிச்சுக்கிறான் ஆசா, ஏங்க காசு கேட்டால் உங்களுக்கு காசு இருக்கு கொடுக்க வேண்டியது, மன்னிப்பு கேட்குறிய, இல்லைப்பா இப்போ கொடுக்குற மாதிரி இல்லைப்பா விட்டுருப்பா, மன்னிச்சுக்கப்பா, மன்னிப்பு கேட்டு அனுப்பு. ஏன்னா உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கலை, எதுக்கு அதுவோ அது நடக்கலை, வேற ஒன்று நடக்குது, எதிர்மறையாக நடக்குது. கல்பு தூய்மை அடைவதற்கு பதிலாக கல்பு அசுத்தமடைகிறது, பெருமை கூடுகிறது, ஆணவம் கூடுகிறது, முகஸ்துதி கூடுகிறது, பிறருக்காக என்கிற உணர்வு கூடுகிறது. ஆக பெரும் பணி உள்ளத்தை தூய்மைப்படுத்துதெல்லாம் நபிமார்களே உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பணிகளில் ஒன்றுனா எவ்வளவு முக்கியமான பணின்னு பாருங்க, அதுதான் வெற்றி. அதே நேரத்தில் இன்னும் பாருங்க, சில பேர் இந்த 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 தஸக்கா என்கிற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், தஸக்காங்கிறது தூய்மைப்படுத்துதல் மாதிரியே வளர்ச்சி அடைதல் ஒரு அர்த்தம் இருக்கிறது. வளரும், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றை ஒன்று பலப்படுத்தும். ஒரு மரம் இருக்குது, மரத்தில் அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிற கிளைகளை இலைகளை நீங்க வெட்டினீங்க, தூய்மைப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தானா வளரும். இந்த தூய்மைப்படுத்துதல் வளர்ச்சிக்கு உதவும். ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று தூய்மைப்படுத்துதல், இன்னொன்று வளர்த்தல். நீங்க தூய்மைப்படுத்த ஒரு பக்கத்தில் நீங்க வளர்ந்துக்கிட்டே போவீங்க. இன்னொரு பொருள் இருக்கிறது, புகழுதல்னு பொருள் இருக்கு. தூய்மை எப்போ கெட்டு போகும் அப்படின்னா, மனுஷன் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிற தருணத்திலே எல்லாம் தூய்மை கெட்டு போகும். உலகத்திலையும் தூய்மை கெட்டு போகும், எல்லா இடத்துலையும் தூய்மை கெட்டு போகும். உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் யாருன்னு கொஞ்சம் அப்படி அசை போட்டு பாருங்க. உங்களுடைய நண்பர்கள்ல, உங்களுக்கு வர்ற கஸ்டமர்கள்ல, அல்லது உங்களுடைய முதலாளிகள்ல, உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டார்ல
யாரை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும், யாரை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல, அப்படி ஒரு 2-3 பேரை இப்படி பிரிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அப்படியே அசை போட்டு பெரும்பாலும் பிடிக்காத ஆட்களுடைய பட்டியலில் யார் இருப்பா தெரியுமா? ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பார். வந்து உட்கார்ந்த உடனே சுய புராணம் ஆரம்பிப்பான் பாருங்க. விதியேன்னு உட்கார்ந்து கேட்போம். பெரிய மனுஷனா இருக்கான், சொந்தக்காரனா இருக்கான், மாமனா இருக்கான், மச்சானா இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அன்னைக்கே அப்படி, நான் இன்னைக்கே இப்படி, போட்டா பயந்துட்டான், நடுங்கி போலீஸ் படையா வந்துருச்சு. அப்புறம் வழியே இல்லாம நம்ம ஊங்கொட்டிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஆட்களை கண்டாலே தெரிச்சு ஓடிடுவோம். சில பேர் ஓட மாட்டான். யார் தெரியுமா? அவன் ஈக்கோட போடுவான். அதையும் கேட்குறியா? அதே மாதிரி தான் நானும். 10 போலீஸுங்கிறிய, எங்க வீட்டு வாசல் 100 போலீஸ் செக்யூரிட்டி கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் போட்டா பாருங்களேன். இவர் வீட்டுக்கு எஸ்கார்டு போடுங்கன்னு 10 நாளைக்கு வாசல்ல போட்டு திரட்டல் வேற, கொலை மிரட்டல் வேற. அவருக்கு ஈக்குவலா 2 பேரும் 10 மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இயல்பான மனிதர்களுக்கு மத்தியில, மிகச்சாதாரண நடுநிலையான மனித போக்குகளுக்கு மத்தியில இந்த மாதிரி தற்பெருமை வாசிகள் வந்தாங்கன்னா நமக்கு பிடிக்குதா? அவங்கள ஆரம்பிச்சிட்டாயா, வந்துட்டாயா? அவனை எதிர்த்து பேசாவிட்டாலும் கடிந்து கொள்ளாவிட்டாலும் மனதளவிலே அவர்களை நாம் வெறுக்க துவங்கி விடுகிறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? தூய்மைப்படுத்துன்னு எல்லா பக்கம் பேசிவிட்டு தூய்மைப்படுத்தாதுன்னா என்ன அர்த்தம்? என்னைய நானே தானே தூய்மைப்படுத்தணும், இன்னொருத்தவங்க தூய்மைப்படுத்துவான். இப்ப சொன்னா எவன் தூய்மைப்படுத்தினாலும் அவன் தான் ஜெயிச்சான்னா, இன்னொரு வசனத்துல தூய்மைப்படுத்தாதேங்கிறான். இன்னொரு மொழி நயமும் அதுக்குள்ள இருக்குது. மொழி நயம் என்ன தெரியுமா? வேறொரு வெளியில் இருந்து இன்னொருத்தர் வந்து உங்களை தூய்மைப்படுத்துதல் அல்ல, உங்களை நீங்களே தான். தஸக்கா என்பது தன்னைத்தானே தூய்மைப்படுத்துதல் என்கிற பொருளை தரக்கூடியது. நான் உங்களை தூய்மைப்படுத்த முடியாது. என்கிட்ட இருந்து ஒரு டூலை எடுத்து உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக்கலாம். நான் ஒரு ஹின்ஸ் தருவேன், நான் ஒரு குறிப்பு தருவேன், அந்த குறிப்பை எடுத்து உள்ள போட்டு ப்ராசஸ் பண்ணி உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக்கலாம். கடையில போய் சாமான் வாங்கி நம்ம வீட்டு பாத்ரூமை நாம கிளீன் பண்ற மாதிரி ரசூலுல்லாஹ்விடம் ஹதீஸை எடுத்து நம்ம உள்ளத்துக்கு போட்டு நம்மளை கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப அல்லாஹ் சொல்றான் தூய்மைப்படுத்துன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, தூய்மையானவன் தான் வெற்றியானவன் சொல்லிட்டு இங்க சொல்றான் தூய்மைப்படுத்தாத. அந்த அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்ற அந்த துணி கூட இன்னும் அழகா இருக்கும். வாசிங்களா ஒருத்தர் 53:32. பெரும் பாவங்களையும் வெட்கக்கேடானவற்றையும் விட்டு யார் விலகிக் கொள்கிறாரோ இறைவன் தாராளமாக மன்னிப்பவன். அற்பமானவைகளைத் தவிர அதற்கு மன்னிப்பு கேட்பது அவசியமில்லை. உங்களை பூமியிலிருந்து படைத்த போதும் உங்கள் அன்னையரின் வயிறுகளில் சிசுக்களாக நீங்கள் இருந்தபோதும் அவன் உங்களை நன்கு அறிவான். எனவே உங்களை நீங்களே பரிசுத்தமாக கருதி கொள்ளாதீர்கள். அச்சமுடையவர் யார் என்பதை அவனே நன்கறிவான். அதை சொல்லும் போதே அல்லாஹ் தன்னுடைய உயர்வை, தன்னுடைய அறிவை சொல்லி, தன்னுடைய ஞானத்தை சொல்லி, ஹுவா அலமு பிக்கும், இது அன்ஷாக்கும் என்னால் அருள், பூமியிலிருந்து உன்னை படைக்கும் போதும் அவனுக்கு தெரியும். இது அந்தும் அஜின்னத்தும் ஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் நீங்கள் சிசுக்களாக இருந்தீர்களே அப்பமும் அவனுக்கு தெரியும். தம்பி உன்னை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக்காதீங்க. ஹுவா அலமு பிமனித்தகா, இறையச்சமுடையவர் யார் என்பதை அவனே நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப இங்க என்ன அர்த்தம்னு கேட்டா, தூய்மைப்படுத்தாதே என்பது பெருமை அடிக்காதே, உன்னை நீயே புகழ்ந்து கொள்ளாதே, நாங்க ரொம்ப உத்தமர்கள் என்று சொல்லிக் கொள்ளாதே, அது தூய்மைக்கு எதிரானது. 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற வழி என்ன? தொழுவது, நோன்பு இருப்பது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, வழிபாடுகளை செய்வது, குர்ஆனை வாசிப்பது, இதுவெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துகிற வழிமுறைகளில் ஒன்று. நம்மை அசுத்தப்படுத்துவது எது? நம்மை நாமே சுய பெருமை எடுத்துக்கொள்வது, நம்முடைய விஷயங்களை பேசி பேசி மகிழ்வது, தன்னுடைய சாதனைகளை பிறர் மத்தியிலே தம்பட்டம் எடுத்துக் கொள்வது, அது நம்மை அசுத்தப்படுத்துகிற காரியங்களில் ஒன்று. அதை நீங்க செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். ரொம்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா, தூய்மைப்படுத்துறதுக்கான டூல் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் பக்கம் சரணடைங்க, அல்லாஹ்வின் பக்கம் சேருங்க, அல்லாஹ்வின் பக்கம் உங்களை எதுவெல்லாம் நெருக்கி தரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுங்க. அது எல்லாமே உங்களுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தும். இதை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ஃபிரௌன்ட்ட போய் சொல்லு, சூரா தாகாவில் தான் அதுவும் வருது. ஃபிரௌனிடத்தில் நீங்க போய் சொல்லுங்க. சூரா தாகாவில் 79வது அத்தியாயம் 79 17 18 ஒரு அருமையான வசனம். செல்வீராக, நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான். அவனிடம் கூறுவீராக, பாவங்களை விட்டும் நீ பரிசுத்தவனாக ஆக உனக்கு விருப்பமா? ஃபகுல், நீங்க அவன்கிட்ட கேளுங்க, ஹல்லக இலா அந்த ஜக்கா,
தஸக்காவாகிற தூய்மை அடைகிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? ஓகே, அடுத்து. அவ்வாறாயின் உன் இறைவன் பக்கம் செல்லக்கூடிய வழியை நான் உனக்கு அறிவிக்கின்றேன். அதுக்கு என்ன வழியை சொல்லி கொடுக்குறா? உனக்கு தூய்மை அடைகிறதுக்கு விருப்பம் இருக்கா? நான் வழி சொல்லி தர்றேன்ப்பா. என்ன வழின்னு கேட்டா, வஹ்தியக இலா ரப்பிக ஃபதஹ்ஷா, வஹ்தியக இலா ரப்பிக, உன் இறைவனின்பால் செல்லக்கூடிய பாதையை நான் சொல்லி தர்றேன். இறைவன் பக்கம் போற பாதை எதுவோ அதுதான் உன்னை தூய்மைப்படுத்தும். இறைவனை விட்டு எதிர்புறத்தில் போற பாதை உன்னை தூய்மைப்படுத்தாது. அல்லாஹ்வின் பக்கம் போகணும், குர்ஆனின் பக்கம் போ, இரக்கத்தின் பக்கம் போ, கனிவின் பக்கம் போ, நன்மையின் பக்கம் போ, தொழுகையின் பக்கம் போ, பள்ளிவாசலின் பக்கம் போ. இந்த மாதிரி அல்லாஹ்வின் பக்கம் போ. அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? உன்னை தூய்மை அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்திடுவான். யுஸக்கி மையஷா. இன்னொரு இடத்துல சூரத்துல் நூர்ல அல்லாஹ் சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ஃபதுலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதன், உங்களை எவரையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி இருக்க மாட்டான். வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா, அல்லாஹ் தான் நாடியவரை பரிசுத்தப்படுத்துகிறான் அப்படின்னு அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ்வின்பால் சேர்வது, அல்லாஹ்வின்பால் சேருகிற காரியங்களை செய்வது தான் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான வழி அப்படிங்கிறத இந்த வசனத்திற்குரிய விளக்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தோடு இந்த தொடர் நிறைவடையும் நான் எதிர்பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.